ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். இன்னும் பல வருஷத்துக்கு நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேற யாருக்காவது ஓட்டு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனாலதான் பார்த்து பார்த்து உங்களுக்கான வாக்குறுதிகளை நாம அதை அறிவிச்சிட்டு இருக்கிறோம். சொல்லாதத, செய்ய முடியாததெல்லாம் சொல்லவே மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். சொல்லாததை செய்வோம், அது வேற விஷயம். ஆனா செய்யறத மட்டும் தான் சொல்லுவோம். யங்ஸ்டர்ஸ், விவசாயிகள், மீனவர், இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நிறைவேற்றுவோம். இந்த விஜய் அதை சாத்தியமாக்கி காட்டுவான். இத நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னேன்ல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? என்னை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களால தில்லா, கட்சா, கெத்தா இத சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்?